எது இப்படியா? கம் ஆன் கைஸ், எவ்வளோ நாள் இப்படி பழைய ட்ரெடிஷன் ஓட்டுவீங்க? உங்க ஆன்டி ராகிங் கமிட்டிக்காரங்களுக்கு வேற வேலையே கிடையாதானே? எங்க பார்த்தாலும் உங்களுக்கு ராகிங் தான் தெரியுது என்ன இல்ல? இது வருஷம் நடக்கிற ஃபார்மர் மீட்டிங். இது வரைக்கும் யாரும் கிராக் பண்ணதில்ல. ஆனா இன்னைக்கு பண்ணிட்டான்ல பட்டி காட்டான். போங்க போங்க, இன்ட்ராக்ஷன் முடிஞ்சு போச்சு, போய் படிங்க போங்க. ஏய் ஜெட்டி, சாரி. நீங்களும் போய் படிங்க, எக்ஸாம்ஸ் நெருங்குது. டேய் எல்லாரும் முன்னாடி நீ இன்னைக்கு கலக்கிட்ட. நிஜமா பட்டி கடை இருந்த நீ இப்ப பிரபலம் ஆயிட்ட. எப்படி இந்த ஐடியா கிடைச்சது உனக்கு? எனக்கு தெரியல, ஆனா செமையா மாட்டும் போதெல்லாம் மூலையில ஒரு பல்பு எரியும். நைஸ் லைன். டிஷர்ட்ல எழுதிக்கலாம் போல. மை ரூம்மேட் வன்ஷிகாக்கு தெரியும். தட் வாஸ் ஸ்மார்ட். தேங்க்யூ. இன்னைக்கு ஜூனியர் சீனியர்ஸ் ஒரு வாங்கிட்டாங்க. கைஸ் நாம இதை செலிப்ரேட் பண்ணி ஆகணும். வாங்க தண்ணி அடிக்க போலாம். ஏய் நான் போறேன். ஹே வா சூப்பர்மேன். இல்ல நீங்களே போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் பாக்குறேன், ரொம்ப பந்தா பண்றான் இவன். பார்ட்டிக்கு வர மாட்டேங்கிற, பொண்ணுங்களை சைட் அடிக்க மாட்டேங்கிற, ரூம்ல தனியா என்னடா பண்ண போற? வாடா. நீங்க வரதுக்கு முன்னாடி பண்ணி அதை தான் நான் பண்ண போறேன். நான் படிக்க போறேன், நான் கிளம்புறேன். ஒரு வேலை பண்ணு, நீ லோபோ சார் கூட உட்காந்து படி, நாங்க போய் ஓல்ட் மாங்க் சார் கூட உட்காந்து படிச்சுட்டு வரோம். அவர் தப்பா நினைக்க கூடாதுன்னு உன் பேர்ல ஒரு ஷாட் குடிச்சிட்டேன். போலாம் வாங்க போலாம். இது முடிஞ்சு. நீ நிஜமாவே படிக்கணும்னு நினைக்கிறியா இல்ல ஷோ ஆஃப் பண்றியா? எனக்குன்னு ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஷோ ஆஃப் பண்ணுவேன். பேரை சம்பாதிக்கிறது அவ்வளோ அவசியமா? உங்க கையை காட்டுங்க. இப்படி இல்ல, அந்த பக்கம். இந்த வாட்ச் எந்த கம்பெனியோடது? கேசியோ. ஏன்? அது வந்து மார்க்கெட்ல நிறைய கம்பெனிகள் இருக்கே, இந்த கம்பெனி எதுக்காக? ஏன்னா இது கேசியோடது. பேர் இருக்குல்ல. யாருக்கு பேர் இருக்கோ உலகமே அவங்க பின்னாடி தான் ஓடும். ஒருவேளை நானும் சாதிச்சு எனக்கு பேர் கிடைச்சதுன்னா உலகமே என் பின்னாடி வரும். அஜய் ராத்தோட் மாதிரி. அஜய் ராத்தோட். அஜய் ராத்தோட் மாதிரி ஆகுறது ரொம்ப சின்ன விஷயம் இல்ல. நான் மத்தவங்கள மாதிரி இருக்கவும் போறதில்ல. ஆனா அது 4 வருஷத்துக்கு அப்புறம் தானே தெரியும். ஆக்சுவலி 4 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நீ பாகுபலியை ஜெயிச்சு காட்டு, நான் அப்புறம் ஒத்துக்கிறேன். இந்த பாகுபலினா என்ன? ஃபிகர் அவுட் பண்ணு. பாகுபலியா? என்ன பாகுபலி விங்கோட பேரா? அதுவும் சாதாரண விங்க இல்ல, ஐசியோட டாப் ஆளுங்களாம் இங்க இருந்து போனவங்க தான். அஜய் ராத்தோட் அவன் இங்க இருந்து தான் போனான். என்ன நிஜமாவா? பாகுபலி விங்குக்குள்ள போனா நோ லுக்கிங் பேக், டைரக்டா எம்என்சி ஜாப் இன்டர்வியூல இருந்தா வெளியே வருவ. பாகுபலியோட அலுமினி பெஸ்ட் எம்என்சி கம்பெனில வேலை பார்க்கறாங்க. They are very loyal and possessive about their fellow mates. Moral of the story, அந்த விங்க சேர்ந்தவங்களுக்கு தான் முதல்ல வேலை கிடைக்கும். சரி வாங்க வா. பாரு, உனக்கு தான் எல்லாமே தெரியுதே, இதுக்குள்ள எப்படி போறதுன்னு சொல்ல. 2 பேருக்கும் வெயிட் அண்ட் வாட்ச்டா. அனைவரும் இங்க வந்து கூடுவியர்களாக ஆரம்பமாகிறது ஐசி ஈவென்ட்டோட கிங், ஹாஸ்டலோட அத்தனை விங்குக்கும் தலைவர், ஒன் அண்ட் ஒன்லி பாஹுபலி.
இந்த பயங்கரமான ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். FB ஓபன் பண்ணுங்க. பாகுபலி விங்கோட பேஜுக்கு போங்க. 2009 பேட்சோட ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் விசித்திரமான விஷயங்கள் பண்ணிருக்காங்களோ அதுல ஏதாவது ஒரு ரெக்கார்டா உடைங்க. இல்லனா கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியை காட்டுங்க. எவ்வளோ? கொஞ்சம். இது வரைக்கும் யாரும் செய்யாத எதையாவது நீங்க பண்ணி ஆகணும். இன்னொரு விஷயம், உங்களுக்கு தைரியம் இல்லைனா ட்ரிகரை அழுத்தாதீங்க. ஏன்னா திறமசாலிங்களோட துப்பாக்கி கூட ட்ரை பண்ணி பண்ணி அப்படியே ஸ்டக் ஆயிடும். இரு காண்டம் ஃபேஷன் ஷோ, ஸ்லோ மோஷன் ரேஸ், ட்ரெஷர் ஹண்ட், டக் டேப் செல்ஃப் ஆர்ட், சட்டி ரேஸ். ஏய் இதெல்லாம் என்ன மாதிரி சேலஞ்சஸ்ரா? இந்த ஐசிஇல ஐக்யூ டெஸ்ட் பண்றது பாயிண்ட்லெஸ்ஸா தானே இருக்கும். இங்க எல்லாருமே ஜீனியஸ். சரி பாரு. நல்லா இருக்கு. வஞ்சிகா, ஹாய். ஹாய், வாட்ஸ் அப்? நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? பாகுபலி. ஓ, அப்போ எந்த காம்படிஷன்? எல்லாத்துலயும். எல்லாத்துலயும். அமேசிங். ஆல் தி பெஸ்ட். வன்ஷிகா, ஷூர். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. எப்படி இருந்துச்சு ஸ்கேட்டிங் வித் கொலுசு? என்ன பண்ணியா இல்லையா? இல்லனா இப்படி போய் முக்க வாங்கிட்டு வந்திருக்கே. சென் சென் சென். அடுத்த காம்படிஷனுக்கு நீயும் வாடா, அப்புறம் பார்க்கலாம் யார் கொலுசு எப்படி உடையுதுன்னு. இப்பதான் தெரியுது உங்க அப்பா ஏன் சிக்கன் கிட்ட இருந்து விலகேறுன்னு சொன்னார்னு. ஒரே ஒரு கோழியை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் எப்படி ஓட விட்டாங்க? பழி வாங்குறதுக்கு ஒரு வாரம் முழுக்க நான் சிக்கன் கபாப் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க போறேன். நான் மட்டும் என்னமா சிக்கன் லாலிபாப் சாப்பிடுவேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லா சிக்கனையுமே முடிச்சிடலாம்.